இட்லி கடை திரைப்படத்தின் 9வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 9வது நாளாக 87 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 43 கோடியே 3 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 9வது நாளாக 7 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 1 கோடியே 68 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 9வது நாளாக 24 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 4 கோடியே 21 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 9வது நாளாக 12 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 4 கோடியே 79 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9வது நாளாக 2 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 96 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 9வது நாளாக 43 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 6 கோடியே 74 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இட்லி கடை திரைப்படம் 9வது நாளாக 61 கோடியே 41 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தின் 8வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 8வது நாளாக 2 கோடியே 13 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 32 கோடியே 90 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 8வது நாளாக 1 கோடியே 87 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 29 கோடியே 53 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 8வது நாளாக 3 கோடியே 56 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 83 கோடியே 56 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 8வது நாளாக 9 கோடியே 28 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 126 கோடியே 35 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8வது நாளாக 7 கோடியே 96 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 102 கோடியே 94 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 8வது நாளாக 4 கோடியே 10 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 33 கோடியே 27 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் 8வது நாளாக 408 கோடியே 55 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு.